சின்ன மருமகள் தொடர்ல மலர் கண்காட்சிய தொறந்து வைக்கிறாரு ராசாங்கம். ஏற்கனவே அவங்க தாமரையும், அவங்க அம்மாவும் சேதுவோட தாமரைய சேர்த்து வச்சு ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது மொத நாள் முடியாம போயிடுது. பிறகு கண்காட்சி அந்த பூவ பறிச்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க பாதுகாப்பு நிக்கிற லேடி, "இதெல்லாம் பறிக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு மட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அமைச்சரோட தங்கச்சி, எங்கள யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லும்போது, ராசாங்கமும் பார்க்கணும். ஆனா பறிச்சுலாம் வைக்கக்கூடாது. வேணா வெளிய போய் வாங்கி பூவ பறிச்சு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பிறகு அங்கேருந்து அவங்க போகணும்னு கோயிலுக்கு போகணும்னு நெனைக்கிறாங்க. அது கோயில் சாமி கும்பிட்டு அங்க போகும்போது, அங்க ஒரு சித்தர பார்க்குறாங்க. சித்தர் அவங்ககிட்ட சொல்றாரு, "இதுமாரி நீங்க உயிரா நெனைக்கிற உங்க பையன் உயிருக்கு ஆபத்து. கவனமா இருங்க" அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. அவர் பிச்சைக்காரர் மாரி இருக்கிறாரு. அவரு அந்த சாமியார் வாய தொறந்து பேச மாட்டாரு. அவர் சொல்றாருன்னா நிச்சயம் பலிக்கும். கவனமா இருங்கன்னு சொல்றாரு. பிறகு அங்கேருந்து அந்த ஆதிவாசிங்க கூட்ட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள வரவேற்கிறாங்க எல்லாரையும். அங்க இருக்கிற தாமரையும், அவங்க அம்மாவும் மட்டும் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. இங்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு. பிறகு அந்த ஊர்க்காரங்கலாம் சாப்பிட்றதுக்கு களி ஏதோ தராங்க. அப்புறம் தமிழுக்கு 5வது மாதம்னு சொல்றதுனால, கர்ப்பிணியா இருக்கிற பெண்களுக்கான விசேஷத்தெல்லாம் அவங்கள கலந்துக்க வைக்கிறாங்க. இதில கலந்துக்கிட்டா இவங்க ராத்திரி தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. தமிழ் அவங்களும் தங்குறாங்க அங்க.